ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளுடைய சேனலில் ஒரு 100+ ட்ரேடிங் வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். எஸ், நான் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்த 100+ கண்டென்ட்ஸோடைய கோர்ஸோடைய கடைசி வீடியோ இது. இதில் நான் நிறைவான ஒரு ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணதுக்கான திருப்தி என்கிட்ட இருக்கு. இந்த கோர்ஸோடைய ஒரு மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர் என்ற லெவலு. இதில் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இதை நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய கேப்பபிளுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்க எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு 35% ஆஃப் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள போயிட்டு உங்களுக்கான ஒரு ஐடியாவை ஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல வெறுமனே டெக்னிக்கல் சொல்லல, சைக்காலஜிக்கல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸா, இல்ல ஒரு இல்லுமினாட்டியால கண்ட்ரோல் பண்ணப்படுற ஒரு விஷயமா அப்படின்ற கேள்வியும் டிபேட்டும் நிறையவே போயிட்டு இருக்கு. சொல்லப்போனா இந்த டேர்ம் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா பேசப்படுது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் இந்த அளவுக்கு இந்த அவுட் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கஸ் பண்றாங்களா அப்படிங்கும்போது. எஸ், ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் தான். சரியா? ஏன்னா இங்க இருக்க மெஜாரிட்டியான வால்யூம்ஸ் கண்ட்ரோல் பண்றது பிக் இன்ஸ்டிடியூஷன். அந்த பிக்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல சிலது தான் நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய அப்ரோச் எப்படி இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நித்யானந்தா சொன்ன ஒரு முக்கியம். பங்குச்சந்தைனா என்னென்ன அவர் நித்யானந்த கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதாகவும், அதை வாங்கி அது விலை உயர்ந்தது, விலை தாழ்ந்தது என்று மக்களின் எண்ணங்களின் மூலம் வித்து அதுக்காக டாக்ஸ், அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி, அதுக்கான சார்ஜஸ் கட்டி ஏதோ ஒரு வகையாக பணத்தை இழக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் பங்குச்சந்தை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் சொல்றது ரொம்ப லாஜிக்கா இருக்கு. ஷேருங்கிறது என்ன? யாராவது பார்த்துருக்குமா? அது முன்னாடி கையில வாங்கிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் அப்படியே யூனிட்ல இருக்கு. ஸோ இவ்வளவு யூனிட் தான் விற்கப்படுதா? ஒரு நிறுவனம் 1,00,000 ஷேர்ஸ் தான் விற்கிறாங்களா? 10,00,000 ஷேர்ஸ் வித்தாலும் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரியான டிபேட் குள்ள போகும்போது ஷேர் மார்க்கெட் மீதான கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி இருக்கும். பட் எது எப்படியோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்கமையோ ஒரு வெல்த்தியோ ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு இடமா தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதை தாண்டி அதுக்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுல இருக்கிற விஷயங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் படாது. ஏன்னா உலகம் முழுக்க பங்குச்சந்தை இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு. ஸோ அதன் வழியில போகும்போது நமக்கு ஏதோ ஒரு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால அதை நம்ம கத்துக்கட்டும், அதில் ட்ரேட் பண்ணிட்டும் இருப்போம். ஓகே, பங்குச்சந்தையின் பார்வையில பங்குச்சந்தைனா என்ன? ஃபர்ஸ்ட், ஐ எம் நாட் மணி மேக்கிங் மிஷின். நண்பர்களே, பங்குச்சந்தைக்கு வர நிறைய பேர் எதுக்காக வர்றாங்க? எனக்கு ஒரு 25,000 50,000 சேலரி இருக்கு, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், அதனால நான் பங்குச்சந்தைக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ வர்ற ஐடியாலஜியே இன்கம் வேணும் அப்படின்னு வர்றாங்க. இன்கம்னா என்ன? உங்களுடைய உடல் உழைப்பை போட்டோ இல்லைன்னா உங்களுடைய ஏதாவது இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னா அந்த ஸ்கில்ஸை பயன்படுத்தியோ நீங்க சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுடைய வருவாயா இருக்கும். அந்த வருவாய் உங்களுக்கு தினமும் வரும், இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வரும். மாசத்துக்கு ஒரு தடவை வர்றது சேலரியாவோ இல்ல இன்கம்னு சொல்லுவாங்க. அது டெய்லி நீங்க பண்ற வேலையை அப்படியே அக்குமுலேட் பண்ணி 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 மந்த் எண்ட்லயோ இல்ல மந்தோட ஸ்டார்டிங்லயோ உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பா கொடுப்பாங்க. தினமும் வாங்குறீங்கன்னா அதுக்கு பேரு வேஜஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கேரண்டீடா இருக்கு. அதாவது நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அதுல இருந்து இவ்வளவு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் வேலை, அதுல இருந்து வர்றதா இன்கம். பட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள். 1,00,000 ரூபாய் கொண்டு வந்தவங்க 1,10,000 எடுத்துட்டு போகலாம், இல்ல 1,10,000 எடுத்துட்டு போகலாம், 95,000 எடுத்துட்டு போகலாம். அப்படி இருக்கும்போது இது உங்களுக்கு இன்கம் வகையிலேயே வராது. நீங்க இன்கம் வேணும்னு வந்தீங்கன்னா பிசினஸ்குள்ள போங்க, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வராதீங்க. ஓகே, இது நிறைய பேர் பிசினஸா பண்றாங்களே அப்படின்னா, எஸ் அவங்க பிசினஸா பண்றாங்க. அவங்களுடைய பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் என்ன? உங்களை மாதிரி 1,00,000 ரூபாய் கொண்டு வந்துட்டு 10,000 அவங்க கணக்கு போட மாட்டாங்க. 1,00,000 ரூபாய் வருதா, மந்த்லி ஒரு 5% 10% எடுக்கணும், இல்லைன்னா 2% 3% எடுக்கணும். அந்த மாதிரி கணக்குல தான் வருவாங்க. இப்ப இன்ஸ்டிடியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே மாசத்துக்கு 1.5% 2% அந்த கணக்குல தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ள வர்றாங்க. அவங்க எடுக்கிற அந்த ஆவரேஜும் அந்த அளவுக்கு தான் இருக்கு.
ஆனா எந்த ஸ்கில்ஸுமே இல்லாம வர்றவங்க 1,00,000க்கு 10,000 ரூபாய் டெய்லி வேணும்னா 10% எங்க போகும்? ஸோ அதனால சொல்றேன் ஷேர் மார்க்கெட் நாட் மணி மேக்கிங் மிஷின். இப்போ நிறைய பேர் ஒரு 50,000 ரூபாய் வச்சுட்டு நான் தினமும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அது 2%. ஓகேவா? 2% ஒரு மாசத்துக்கு 44%. அப்படி பார்க்கும்போது 500%. அதாவது 5 மடங்கு ஒரு வருஷத்துக்கு பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா என்னதான் இன்ட்ராடேல சின்ன கேபிட்டலா இருக்கும்போது ஒரு ப்ராஃபிட் வந்தாலும், அதே பெரிய கேபிட்டலா மாற உங்களால அத ஹேண்டில் பண்ண முடியாது. ஈஸியா பிரஷர், பேனிக் லெவல் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணி மேக்கிங் மிஷின் கிடையாது. வேற எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, வெல்த்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வெல்த்னா என்ன? இப்ப ஸ்விங் ட்ரேடரும் ட்ரேட் தான் பண்றாங்க. இன்ட்ராடே ட்ரேடரும் ட்ரேட் தான் பண்றாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டரும் வாங்கி தான் விக்கிறாங்க. ஸோ ஒரு வகையில அவங்களும் ட்ரேடரா தான் வருவாங்க. இதுல வெல்த் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, வெல்த் வந்து கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்லயும் ஸ்மால் டார்கெட்ஸ்லயும் தான் வருது. ஓகேவா? அது ரிஸ்க் ஃப்ரீயா வருது. வெல்த் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணும். இப்போ நீங்க நிலத்தை வாங்கி போடுறீங்க. அதுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுனா அப்பப்போ வந்து பத்திரம் நம்ம பேர்ல தான் இருக்கா, இல்ல வேற ஏதாவது வந்து கிரையம் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? அது அந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் இருக்கு. அப்பப்போ வேலி போடணும், அதை பராமரிக்கணும். அதுதான். திடீர்னு அந்த நிலம் வந்து உங்க கை விட்டு போகாது இல்லையா? பட் பங்குச்சந்தையில பார்க்கும்போது அதே மாதிரி நீங்க வந்து இந்த நிறைய பேர் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிட்டல் வந்து டெய்லி க்ரோ ஆகுதான்னு பார்க்க மாட்டாங்க. மாசத்துக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த வெல்த் அப்படிங்கும்போது அவங்க வாங்கி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற இந்த கம்பெனியோடைய ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு, ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, நியூஸ் எப்படி போகுது, இதை மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. அதை ஹோல்டு பண்ணும்போது அவங்களுடைய ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கான்றதையும் செக் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ஸ்விங் ட்ரேட் பண்றாங்கன்னா உங்களோட கேபிட்டல் 10,000 இருக்கும் பட்சத்துல அதை மினிமம் ஒரு 4 to 5 வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 ஷேர் நஷ்டமானாலும் மீதி 2 ஷேர் வந்து காப்பாத்தும்னா எப்படி? இப்ப 2 ஷேர் வந்து 4% நஷ்டமாயிருச்சு அப்படின்னா மீதி ஷேர்ஸ் எப்படி காப்பாத்தும்னா ஒரு ஷேர் 8% ஆகும், ஒரு ஷேர் 7% ஆகும் ஏறுச்சு அப்படிங்கும்போது இதுல இருந்து வந்த நஷ்டம் அது வந்து ஓவர் கம் ஆகி வந்துடும். அப்படி பார்க்கும்போது ரிஸ்க் வந்து பேலன்ஸ்டா இருக்கு. இவங்க அதிகமான லாபம் பண்ணாம இருந்தாலும் நஷ்டத்தை ஏத்துக்கலாம இருப்பாங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ் பண்றது எல்லாமே 1:3, 1:4, 1:1, மினிமம் 1:1 வந்து வச்சிருப்பாங்க. அது தப்பு. பட் 1:1 வச்சிருக்காங்க சில பேர். ஸோ வைக்கிறவங்க 1:2 வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆக சிறந்தது. அப்படி பார்க்கும்போது அவங்க 10,000 வந்து 4 பிரிச்சாங்க இல்லையா? ஸோ 2 ஷேர்ஸ் நஷ்டம் பண்ணாலும் மீதி 2 ஷேர்ஸ் அவங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்காட்டியும் சின்ன லாபத்தை கொடுத்தா கூட அந்த லாஸ்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. புரிஞ்சுதா? அப்ப என்ன ஆகும்? ஒரு மாசத்துக்கு இன்னொரு மாசம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே நஷ்டம் ஆகாத மாதிரியும் இருக்கும். இல்லைன்னா 1% 2% லாபத்துல இருக்கும். அப்ப என்னாச்சு? ஆவரேஜ் வந்துருச்சா? ஸோ மாசத்துக்கு 2% லாபம் கொண்டு வராங்களா? அப்படி கொண்டு வரும்போது 12 மாசத்துக்கு 24% வந்துடும். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸும் பண்றாங்க. ஆனா பிசினஸ் என்ன பண்ணுவாங்க? வந்ததுன்னா லாபம், இல்லைன்னா நஷ்டம். ஸோ நஷ்டமா இருந்தா எத்தனை நாளைக்கு தான் நீங்க நஷ்டத்தை ஏத்துட்டு இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல உங்களோட கேபிட்டல் போயிடும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. ரிஸ்க கம்மி பண்ணுங்க. ரிஸ்க கம்மி பண்றது தான் வெல்த்துக்கு ஜென்ரேட் பண்றதுக்கான முக்கியமான வழி. ஸோ ரிஸ்க கம்மி பண்ணணும். அண்ட் தென் அதுல இருக்கிற அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஷேர்ஸ்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் கிடையாது. ஸோ அதனால அதை வந்து விட்டுருவோம். பட் எஃப்என்ஓ பண்றவங்க இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இருக்கு. ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அதை வச்சு எஃப்என்ஓ பண்ணும்போது 20 ரூபா போகும். அப்புறம் டாக்ஸஸ்னு ஒரு 5 ரூபா 10 ரூபா போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்க கையில எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தி ஆகுது. ஸோ அதனால ஸ்விங் ட்ரேட் இந்த டெலிவரி ட்ரேட் பக்கம் வந்துருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலிவரி ட்ரேடுக்குள்ள வந்துருங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்? எல்லாமே இந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. I'm not retail traders. கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? நான் சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் பாயிண்ட்ல. கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரிஸ்க் கம்மியாகவே ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் இந்த ஸ்பிளிட் பண்ணி ஆவரேஜ் பண்ணும்போது ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அப்புறம் வண்டி இருந்தால் தான் நம்ம போக முடியும். வண்டியில பெட்ரோலும் இருக்கணும் இல்லையா? ஸோ நீங்க வண்டி, பெட்ரோல் தான் வந்து கேபிட்டல். கேபிட்டல் இல்லைன்னா 10 லட்ச ரூபா வண்டியா இருந்தாலும் சும்மா தான் இருக்கும். உங்களுக்கு என்னதான் நாலேஜ் இருந்தாலும் கேபிட்டல் இல்லைன்னா உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்க.
ஐ எம் நாட் ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட். இது கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏன்னா பங்குச்சந்தையை நடத்துறது அது யாரால் நடத்தப்படுதுன்னா இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தான் இன்னும் இந்தியாவில் அதிகமான வால்யூமை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக என்ஆர்ஐஸ், எஃப்ஐஎஸ், எஃபிஐஸ், எஃப்டிஐஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதான் சொல்லிட்டு போறாங்க. இவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் இந்த ஷாக் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா பண்ண முடியாது. அவங்க வித்தாங்க அப்படின்னா ரிட்டெயில் ட்ரேடர்ஸால அது பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்தலாம் முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கான மார்க்கெட் கிடையாது. இது வந்து அவங்களுடைய மார்க்கெட். நான் சொன்ன மேட்ரிக்ஸ்னு அவங்க தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. மேட்ரிக்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ல அதிகமான வால்யூமை டிரான்சாக்ட் பண்றவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அப்ப நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வழியில பயணிக்கிறாங்களோ அந்த பயணத்துல வந்து நம்மள ஒரு லிஃப்ட் கேட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். எஸ். அதனாலதான் நிறைய இடத்துல ஜென்யூனான பிரேக் அவுட் இருந்தாலும் அது நஷ்டத்துல முடியுது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு இது நஷ்டத்துல முடியுது. ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. சரிங்களா? ஸோ மார்க்கெட் வாஸ் ட்ரிவன் பை பிக் பிளேயர்ஸ். நம்மளால கிடையாது. மார்க்கெட் நம்மளுடைய ஃப்ரெண்டே கிடையாது. சரியா? அது போற வழியில நம்ம போக போறோம். அவ்வளவுதான். I am not software to program. நிறைய பேர் வந்து இண்டிகேட்டரை டெஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் இண்டிகேட்டரை வந்து செல் பண்றாங்க, ஆல்கோ ட்ரேடிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தைங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் கிடையாது. அது ப்ரோக்ராம் பண்ணா லாபம் பண்ணலாம், நஷ்டம் பண்ணலாம், நஷ்டத்திலிருந்து வெளியே வரலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஐடியா எடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாமே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது. இது வந்து ஒரு பங்குச்சந்தை. பிளேயர்ஸ் இதை ரன் பண்றாங்க, கவர்மெண்ட் பாலிசி இதை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆல்கோ ட்ரேடிங் பண்ணாதீங்க, அப்புறம் அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒர்க் அவுட்டே ஆகாது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து இது வந்து மணி சம்பந்தப்பட்ட ஒரு பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு பாக்குறாங்க. பேட்டில் கிரவுண்ட் என்ன? ஒரு போர்க்களம். ஸோ பங்குச்சந்தை அப்படின்றது பணம் பழச்சங்களுடைய போர் களம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஓரளவுக்கு தான் சரி, ரொம்ப சரின்னு சொல்ல முடியாது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா சைக்காலஜிக்கல் பேட்டில் கிரவுண்ட். ஆமாங்க, பணம் இருந்தால் மட்டும் இதில் ஜெயிக்க முடியாது. இதுக்கு வந்து உங்களுடைய சைக்காலஜியும் வேலை செய்யணும். அதனாலதான் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் நம்ம சேனல்ல 50 சொல்லி கொடுத்துருக்கோம். 50க்கு மேல இருக்கு, நான் 50 தான் சொல்றேன். அது ஏன் சைக்காலஜி கான்செப்ட் சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோடைய ஒரு ஜென்ரலான ஒரு வே வந்து எனக்கு புரிஞ்சுக்கிட்டதுனால நான் வந்து அவ்வளோ சைக்காலஜிக்கல் கான்செப்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எங்கேயுமே இப்படி சொல்லி தர மாட்டாங்க. இப்போ பேட்டில் கிரவுண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். இது வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ல இந்த எமோஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். இந்த எமோஷன்ஸை நீங்க எதிர்கொள்ளணும். இது மொத்தமா எமோஷன்ஸே வச்சுக்கலாம். சரிங்களா? இதேமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. நான் புரிஞ்சுக்கிற விஷயன்றதுனால நான் நோட் பேட் கூட அம்மா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ராங் என்ட்ரி, தவறான என்ட்ரி. ராங் என்ட்ரி பண்றது முத தவறு. ஹைப், சுத்தி இருக்கிறவங்களுடைய பேசும் வார்த்தைகள் நம்ம வந்து வாங்குறதுக்காக தூணுது. ஸோ நமக்குன்னு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி இருந்தது நிறைய பேர் ஃபாலோ பண்றோமானா கிடையாது. என்னதான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் மற்றவங்க சொல்றாங்கன்னு சில சார்ஸ் வாங்குவோம். பட் அது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். நானும் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிவெஞ்ச் ட்ரேடிங் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு போர்க்களம் தான். பட் நம்ம எதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதவன், அதாவது நம்மளுடைய சைக்காலஜி. சரியா? நமக்கு எதிரில் தெரியாதவங்க நம்ம எப்படி ஜெயிக்கணும்னா யோசிச்சு செயல்படுறது மூலமா தான் ஜெயிக்க முடியும். நேருக்கு நேர் இருந்தா சண்டை போடலாம். ஓகேவா? இப்போ நீங்க வந்து மார்க்கெட்டு நான் வந்து உள்ள பணத்தை போட்டு சிக்கிருச்சு அப்படின்னா உங்களை மிரட்டலாம், அடிக்கலாம், கோவத்துல ஏதாவது வந்து பண்ணலாம். பட் இது வந்து
மனசளவு நடக்கணும். நீங்க எந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு. ஸோ ரிவெஞ்ச்ங்கிறது அதிக ஷேர் ட்ரேடிங் பண்றதுல வந்து எடுக்க முடியாது. நீங்க அமைதியா அத கடந்து அதுலருந்து யோசிக்கும்போது தான் நீங்க ஜெயிக்க முடியும். 4வது ஓவர் ட்ரேடிங். 10 ட்ரேட் பண்றேன். ஒரு ட்ரேடுக்கு ரூ. 50. 10 ட்ரேடுக்கு அங்க ரூ. 500 லாபம் கிடைக்கும். போதும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது நஷ்டமாக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. அதிகமான ப்ராஃபிட் எடுக்க மாட்டாங்க. நிறைய ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ப்ராஃபிட் லாபம் பண்ணிட்டே வருவாங்க. மேஜரான ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது எல்லா பணமும் வாஷ் அவுட் ஆயிடும். ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட்னா அது நடந்து முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அண்ட் நோ ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாம இருக்கிறது மிகவும் தவறு. ஸ்டாப் லாஸோட ட்ரேட் பண்ணணும். இதெல்லாம் விஷயத்த சொல்றதான் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணாங்க. எத்தனை பேர் வைக்கிறாங்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னும் ஃபாலோ பண்றது இல்லை. அதனால நான் திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கேன். FOMO. நண்பர்களே, பங்குச்சந்தையில லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சும்மா சொல்லல, லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ரகம் வந்து இருக்கு. அப்புறம் பங்கு சந்தையில ஒரு ஷேர் எடுத்துட்டீங்கன்னா அதுல 4-5 வகையான ட்ரேட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான கம்பெனிகள்ஸ் இருக்கு. அதுல அத்தனை வகையான ட்ரேட் நம்ம பண்ண முடியும். அத்தனை வகையான ட்ரெண்ட்ஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ஷேர் ட்ரேடுக்குள்ள வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பை இழந்தாலும் இன்னொரு வாய்ப்புல நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டே போயிடலாம். நான் சும்மா சொல்லல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கா பார்த்தாலும் ஒரு 500 ஸ்டாக்கை நீங்க அனலைசிஸ் பண்ணும்போது டெய்லி ஒரு ஷேர்ல ஏதாவது ஜென்யூனான பிரேக் அவுட் பார்க்க முடியும், கம்மியான அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அதனால இந்த ஷேரை விட்டா லைஃபே போச்சுன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நஷ்டமானாலும் நஷ்டம் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணுங்க. ஐயோ நஷ்டமாக போது நான் லாபத்தை இருக்குன்னு சொல்லி எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா அது மறுபடியும் பவுன்ஸ் ஆகி மேலே போகும்போது வயிற்றுச்சல் தான் வரும். ஸோ அதனால இதை பாருங்க. அப்புறம் 5வது ஒன்று நியூஸ். நியூஸே ஒரு ஸ்கேம் தான். நான் அப்பப்போ சொல்லுவேன், நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி நியூஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அவங்களுடைய பேலன்ஸு, போர்ட்ஃபோலியோ அண்ட் தென் ரிசல்ட், இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, குவார்டர்லி ரிசல்ட்டு, அப்புறம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மற்றபடி வர்ற ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. அண்ட் தென் வந்தாலுமே நான் டெக்னிக்கலி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லுவேன். ஸோ இந்த நியூஸஸ்ல என்ன, இப்போ நிறைய சாஃப்ட்வேர், நிறைய கம்பெனிகள் நியூஸஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறதெல்லாம் ஜென்யூனான நியூஸஸ்ன்னு தெரியாது. பட் ஸ்மார்ட் மணி பீப்புள் அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே என்ட்ரி அல்லது எக்ஸிட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷேரை வாங்குங்கன்னு சொல்லி நியூஸ் வெளியே வருது அப்படின்னா ஆல்ரெடி பெரிய பிளேயர்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே வந்து போயிருக்கும். அண்ட் தென் ஒரு ஷேர் விற்க சொல்றாங்கன்னா அந்த ஷேர் எப்பயோ இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கும். அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சர்ன்னு விடும். ஸோ ஸ்மார்ட் மணி பீப்புள் இல்லை ஸ்மார்ட் பீப்புள் அங்கேருந்து எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சுருக்கமாக சொல்ல போனா இந்த நியூஸஸ் வந்து கரும்பு சக்கை மாதிரி. ஜூஸ் எல்லாம் பெரிய பிளேயர்ஸ்க்கு போயிடும், சக்கை லிட்டில் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ சக்கை வரும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது, அப்புறம் ஷேர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் த ரியல் ட்ரூத் ஆஃப் மார்க்கெட் இன் வியூ ஆஃப் மார்க்கெட். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.